அப்படி கூட வச்சுக்கலாம்ப்பா. பிளான் பக்கா பிளான் தானே, தவறாது. சான்ஸே இல்ல மாமா. மெயின் ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. நடக்க போறது கிளைமேக்ஸ். ஓகே, எல்லாரையும் கோல்கட்டா ஏன் பொறுப்பு. நாங்களும் உங்க கூட தான் வரோம்ப்பா. நாங்க சொன்னா யாருமே கோயிலுக்கு வரமாட்டாங்க. நீங்க தான் கோயிலுக்கு போகணும்னு சொல்லணும். அவங்க கிட்ட என்ன காரணம் சொல்றது? என்ன வேணா சொல்லட்டும் பாஸ், அது மாமாவோட பிரச்சனை. அவங்களால முடியாதா என்ன? ஆனா நம்ப வைக்கணும். நம்பினாதான் வருவாங்க. மா, நீ ஒரு பிசினஸ் டைக்குன்னு பேசிட்டு கிளான்ஸ் எப்படி நம்புறதுன்னு எனக்கு தெரியாதா? நீ கவலைப்படாம போமா, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் மாமா. வா, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறேன். என்ன மாமா இப்படி சொல்லிட்டிய? நானும் இந்த குடும்பம் தானே. மா, நீ இந்த குடும்பத்தோட தேவரமா. அப்போ நான் தானே செய்யணும். ஆமா, நீ தான் செய்யணும். மாமா, இன்னொரு முக்கியமான விஷயம். தட்டுல ஒன்னும் மிச்சம் இருக்க கூடாது, முடிச்சிடணும். அப்பா, நீங்க இப்படி சிரிச்சு ரொம்ப நாளாச்சுப்பா. சந்தோஷமா இருக்கு. வாங்க 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 வாங்க. என்னம்மா? சாமியார் எங்க இருப்பாரு? சாமியார் கோயிலுக்கு அந்த பக்கம் இருப்பாரு. ஒழுங்கா சொல்லுங்க, அந்த ஆளு சரியான சாமியார் தானே? சீட்டர்லாம் இல்லையே. இத பாருமா, ராத்திரி பூரா சலங்க சத்தத்துல என்னால தூங்கவே முடியல. நீங்க வந்தாலும் வராட்டியும் நான் போய் சாமியார பார்க்கத்தான் போறேன். அந்த சாமியார் மட்டும் தாயத்தை மந்திரிச்சு கொடுத்தாருன்னா எந்த பேய் பிசாசாலையும் ஒன்னும் பண்ண முடியாது. தாயத்தை கழுத்துல கட்டிக்கலாமா? அத நீ கழுத்துல கட்டிப்பியோ கையில கட்டிப்பியோ எங்க வேணா கட்டிக்கோ. ஆனா அந்த தாயத்தை மட்டும் அவுத்து வைக்கவே கூடாது. சலங்கு சத்தம் நின்னுடுச்சுன்னா அவுத்து வீசிடலாம்ல. எப்ப நிக்கும்னு யாருக்கு தெரியும்? நடக்க வேண்டியது நடந்தா தானே சத்தம் நிக்கும். நடக்க வேண்டியதா? என்ன நடக்கணும்? இத பார், முதல்ல நாம நடக்கணும். நடந்தே சாமியார் கிட்ட போனோம். இத பார், சும்மா இந்த மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டிருந்தீங்க, அப்புறம் நான் உங்களுக்கு தாயத்து வாங்கி தர மாட்டேன். ஐயோ, சாரி சாரி, நாங்க எதுவும் கேள்வி கேட்கல. வாங்க போலாம். வாங்க. வா. நம்ம எல்லாரும் அவன் கோயிலுக்கு போகணும். எங்க போகணும்? என்ன திடீர்னு பக்தி ரொம்ப அதிகமாயிடுச்சு? எதையாவது நினைச்சு பயப்படுறீங்களா? உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, நீங்க நார்மலா தான் இருக்கீங்க. எனக்கு இல்லை. நைட்டு அவன் கனவுல வாழ்ந்தாரு. எதுக்காக தெரியல. வந்து பார்க்க மாட்டியான்னு கேட்டுச்சு. அப்படியா? அம்மன் உங்க கனவுல வந்துச்சா? கொடுத்து வச்சவங்க நீங்க. அம்மன் சொன்னா தட்டி கழிக்க கூடாது, போய்தான் ஆகணும். இது என்ன புதுசா இருக்கு? எப்பவும் அம்மன் உங்க கனவுல வந்ததே இல்லையே. சித்தி, தேவைப்படும் போது தானே வர முடியும். அம்மன் ஏதோ சொல்ல விரும்புது. ஆமாம்மா, அம்மனே வந்து கூப்பிட்டா காரணம் இல்லாமல் இருக்காது. அம்மனே எப்போ போகணும்? எப்படியே போகணும். உண்மையாதான் சொல்றீங்களா? இல்ல ராமோட பொண்டாட்டி ஏதாவது சொன்னால? கனவுல அம்மன் வந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா? நான் சொன்னாலும் அம்மன் வராது. அம்மன் மனசு வச்சாதான் வருவா. ஏன் சொல்லிதான் பாரு, ஒரு தடவை என் கனவுலயே வரட்டும். நீதான் அம்மன் பக்தியாச்சே. சித்தி, அப்பாவுக்கு கனவு வந்திருக்கு, போகலான்னு சொல்றாரு. போறதா இருந்தா போலாம், இல்லைன்னா போக வேண்டாம். எதுக்கு சீதாவை கிண்டல் பண்றீங்க? அக்கா, அவளை எதுவும் சொல்லக்கூடாது. ராம் தாங்க மாட்டான், உடனே கோவம் வந்துரும். ஆமா ஆமா. சாரி சித்தி.
நீ வர வா இல்லைன்னா நான் சீதா கூட்டு போயிட்டு வந்துடுறேன். ஆனால் இன்னையே போகணும். நான் வரலன்னு சொன்னேனா? இப்ப எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க? நான் கோபப்படுறேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வரலாம் கூப்பிடுறேன். நீ அரசோட கோபப்படுறீங்க. நான் தெரியாம பேசிட்டேன், இனிமே பேச மாட்டேன். மகா அர்ச்சனா, இத்தனை நாள் கோயிலுக்கு போலான்னு அண்ணா என்னைக்காவது சொல்லியிருக்காரா? இப்ப சொல்றாருன்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கு. போலாம் வாங்க, போயிட்டு வந்துடலாம். நானும் வரலாமா? உங்களை தான் கேக்குறா. என்னெல்லாம் கேட்டு எதுவும் பண்ண மாட்டான். சீதா நீ ராம் ரெண்டு பேரும் வாங்க. கோயில் நட சாத்துறதுக்கு முன்னாடி போகணும். வாங்க போலாம், வாங்க. சரி வா. கடவுளே, ஏங்க அது நம்ம செக்யூரிட்டி மாதிரி இருக்குல்ல? ஆமா அவனேதான் மகா. யோ செக்யூரிட்டி, இங்க வா. மேடம், என்ன மேடம்? நீ எதுக்கு இங்க வந்திருக்க? மேடம், கவலையே படாதீங்க. சரியான சாமியார். பாப்பா அவங்க 3 பேருக்கும் இனிமே எந்த தொந்தரவும் வராம தாயத்தை கொடுத்துருவாரு. ஏய், என்னையா வளர? என்ன தாயத்து? எதுக்கு பசங்களுக்கு தாயத்து? என்ன மேடம் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? என்ன நடந்ததுன்னா, ஏய், உங்ககிட்ட கதையா கேட்டாங்க? திருட்டு பையன். சாமி கும்பிடணும், சீக்கிரம் சொல்லு. ஏதோ சொல்ல வராங்க, சொல்ல விடுங்களேன். அண்ணே, நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நீங்க எல்லாரும் சொல்றத பார்த்தா அவங்க வந்தது உங்களுக்கு தெரியாதா? ஏய் யார் யார் பண்ணாங்க? சும்மா அவங்கங்க சொல்ற வேலை இல்லையா? டேய், புரியுற மாதிரி சொல்லி தொலை. ஐயா, அஞ்சலி, பிரியா, சத்யா 3 பேரும் சாமியார் கிட்ட மந்திரிச்சு தாயத்து வாங்க வந்திருக்காங்க. ஏய், எதுக்கு போய் சொல்லிட்டு இருக்க? ஆமா, எதுக்கு போய் சொல்றீங்க? அவங்க 3 பேரும் உடம்பு சரியில்லாம வீட்டுல படுத்திருக்காங்க. தாயத்தை வாங்க வந்தாங்கன்னு எதுக்கு போய் சொல்லணும்? இல்லைங்க ஐயா. ஏய், வந்திருக்காங்கன்னு எதுக்கு போய் சொல்ற? அது எப்படி வருவாங்க? உங்ககிட்ட சொல்லாம எங்கேயாவது போக முடியுமா? ஏய், டைம் பார்த்து ஏத்தி விடுறியா? சும்மா இரு. ஏய், நீ சொல்லு. மேடம், என்னத்த மேடம் சொல்றது? நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அப்ப அவங்க உங்களுக்கு தெரியாம தான் வந்திருக்காங்களா? ஏய் ஏன் கொள்ளுடா, சொல்லி சொல்லடா. மேடம், என்ன மன்னிச்சிடுங்க மேடம். உங்ககிட்ட சொல்லிட்டு வந்ததை நினைச்சு நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அண்ணே, எதுக்குன்னே கூட்டிட்டு வந்திய? தாயத்து வாங்க. என்ன தாயத்து? எதுக்கு தாயத்து வாங்கணும்? அம்மா, என்னமோ தெரியலம்மா, ஏதோ சொன்ன பொய்யால ராத்திரி முழுக்க சலங்க சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதனால தாயத்து மந்திரிக்கணும்னு சொன்னாங்க. அதனால நான் தாமா சாமியார்கிட்ட கூட்டிட்டு வந்தேன். என்னடா சொல்ற? மேடம், அது சாமியா பேயான்னு தெரியாது மேடம். ஆனா ஏதோ ஒண்ணு அலைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு மேடம்.